ஓகே. ஸோ இப்போ நம்ம G10 கோட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபார்மட் பார்த்தீங்கன்னா G0, G90, G10, L2, P1, எக்ஸோடைய ஒர்க் ஆஃப்செட் வேல்யூ, ஒய்யோடைய ஒர்க் ஆஃப்செட் வேல்யூ அண்ட் ஜெட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த L2 அப்படிங்கிறது நமக்கு மிஷினில் ஆஃப்செட் பேஜை ரீட் பண்ணுறதுக்காக, ஓகேவா, ஆஃப்செட் செட்டிங் பேஜை ரீட் பண்ணுறதுக்காக L2 கொடுக்குறோம். அண்ட் P1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதே ஆஃப்செட் பேஜில் நமக்கு இந்த G54க்கு நேராக நம்மளோட ஆஃப்செட் வேல்யூ வரணும் அப்படிங்கிறதுக்காக P1 கொடுக்குறோம். இதே நம்ம P2 கொடுத்தோம் அப்படின்னா அந்த G55 ரீட் பண்ணோம். P3 கொடுக்குறோம் அப்படின்னா G56 ரீட் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் ப்ரோக்ராம் வரேன். ஸோ இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து எனக்கு ஆஃப்செட் பேஜில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேல்யூமே இல்லை. ஓகேவா? இப்போ நான் அந்த கோட் ஃபார்மெட்டை அப்படி இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. G0, G90, G10, ஓகே. ஸோ G10க்கு அப்புறமா L2 அண்ட் P1. ஸோ எக்ஸோடைய ஒர்க் ஆஃப்செட் வேல்யூ -400 கொடுக்குறேன், ஒய்யோடைய வேல்யூ -200 கொடுக்குறேன் அண்ட் ஜெட் வேல்யூ 0 கொடுக்குறேன். ஸோ இங்கே எண்ட் ஆஃப் பிளாக் கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராமை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ரீசெட் கொடுத்துக்கிறேன், ஆட்டோ மோட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ப்ரோக்ராம் பேஜில் நான் சிங்கிள் பிளாக் வச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு எனக்கு இப்போது ஓகே மிஷினை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ ஆட்டோ மோடில் போட்டுட்டு ஜஸ்ட்டு சிங்கிள் பிளாக் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து டூல் ஹோம் பொசிஷன் போகுது அண்ட் தென் பெட் ஹோம் பொசிஷன் போகுது. ஓகே. இப்போ டூல் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃப்செட் பேஜில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேல்யூமே இல்லை. இப்போ நான் ப்ரோக்ராம் பேஜ் வரேன். ஜஸ்ட்டு இந்த நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எனக்கு இந்த கோடு ரீட் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த ஒரு பிளாக் ரீட் ஆன உடனே ஆஃப்செட் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃப்செட் வேல்யூ எடுத்துக்கும். ஓகேவா? எனக்கு ப்ரோக்ராமில் இந்த இடத்துல என்ன வேல்யூ எக்ஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்கேனோ ஸோ அதே எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூவை இங்கே எடுத்துக்கும். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம அடுத்து G54 X0 Y0 ரீட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபைல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரன் ஆகும். அவ்வளோதான். ஓகே. தேங்க்யூ.